4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் கேசவ விநாயகத்திற்கு சம்மன் அனுப்பியிருக்கிறது சிபிசிஐடி போலீசார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இருக்கிறார். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பிடிப்பட்ட வழக்கில் பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்திற்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இருக்கிறார். செந்தில், விவரங்கள். தமிழ்நாடு பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகத்துக்கு 2வது முறையாக சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். தாம்பரம் ரயில் நிலையத்தில் கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி, அதாவது நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தின் போது நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக நயினார் நாகேந்திரனின் ஓட்டலில் வேலை செய்யக்கூடிய 3 ஊழியர்களில் கைது செய்யப்பட்டனர். பின்னர் இந்த வழக்கானது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்டவரை சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பி சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்துக்கு வரவழைத்து விசாரணை நடத்தினர். இதற்கிடையில் ஈரோட்டை சேர்ந்த அந்த ரயில் நிலையங்களில் கேண்டீன் நடத்தி வரும் ஒரு நபரும் இந்த பணம் தனக்கு சொந்தமானது என உரிமை கோரியிருந்தார். இந்த நிலையில் ஏற்கனவே தமிழ்நாடு பாஜக பொருளாளர் எஸ்ஆர் சேகர், அதே போல கேசவ விநாயகம் ஆகியோருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பி அவர்களிடம் விசாரணை நடத்தியிருந்தனர். இந்த நிலையில் கேசவ விநாயகம் நீதிமன்றத்தை நாடியிருந்தார். தன்னை சிபிசிஐடி போலீசார் விசாரணை என்ற பெயரில் அலைக்கழிப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் போலீசார் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என நீதிமன்றம் அறிவுரை வழங்கியிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது சிபிசிஐடி போலீசார் 2வது முறையாக கேசவ விநாயகத்துக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். வரும் அக்டோபர் 7ஆம் தேதி சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் காலை 11 மணிக்கு ஆஜராக வேண்டும் என சிபிசிஐடி போலீசார் இன்று கேசவ விநாயகத்துக்கு 2வது முறையாக சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.